ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் பொசிஷன்ஸ் பார்க்க போறோம். பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பொசிஷன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட எலமெண்ட்டை நமக்கு தேவையான இடத்துல பொசிஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். பொசிஷன்ஸ்ல வந்து நமக்கு 5 வேல்யூஸ் இருக்கு. ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்ட், அப்சல்யூட், ஸ்டிக்கி. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் பார்ப்போம். ஸ்டாட்டிக் வந்து எப்படி இருக்கும்னா, நார்மலா நம்மளோட லேஅவுட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்டாட்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஒரு டிவ் கிரியேட் பண்ணி எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாட்டிக் கொடுப்போம். அதுக்கு ஸ்டைல் கொடுக்க ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி கிளாஸ் நேம் கொடுப்போம். ஸ்டாட்டிக் இந்த கிளாஸ் நேம்க்கு இங்க ஸ்டைல் கொடுப்போம். கிளாஸ்னால நம்ம டாட் வச்சு ஸ்டாட்டிக் கிளாஸ் நேம் வந்து ஸ்டாட்டிக் கொடுப்போம். கிளாஸ் நேம் ஸ்டாட்டிக். இப்போ நம்ம இதுக்கு பொசிஷன் செட் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் அண்ட் இந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டைலும் ஆட் பண்ணிப்போம். பார்டர் ஆட் பண்ணிப்போம். பார்டர் ஒரு 3 பிக்சல் ஆட் பண்ணி சாலிட் அதுக்கு ஒரு கலரும் கொடுப்போம். இப்போ நம்ம ஆட் பண்ண எலமெண்ட் வந்து நம்ம நார்மலா எப்படி ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆட் ஆகியிருக்கு. இங்க ஸ்டாட்டிக்ல வந்து நம்ம அதோட பொசிஷன்ஸ் வந்து லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதுக்கு லெஃப்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். 30 பிக்சல் கொடுப்போம். இப்போ வந்து இது லெஃப்ட்ல வந்து மூவ் ஆகாது. நம்ம இதுக்கு மார்ஜின், பேடிங் அதெல்லாம் கொடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஆனா லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் தவிர நம்ம எலமெண்ட்ஸ்க்கு வந்து மற்ற பொசிஷன் வேல்யூஸ் கொடுத்தோம்னா அப்போ வந்து நம்ம லெஃப்ட், ரைட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இன்னொரு எலமெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு div கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஃபார் ரிலேட்டிவ். இதுக்கு வந்து கிளாஸ் நேம் ரிலேட்டிவ் கொடுத்துப்போம். ரிலேட்டிவ். இப்போ அதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். ரிலேட்டிவ்க்கு டாட் ரிலேட்டிவ். அதோட பொசிஷன் வந்து நம்ம ரிலேட்டிவ்னு செட் பண்ணுவோம். அந்த எலமெண்ட்டுக்கு பார்டரும் அப்ளை பண்ணிப்போம். பார்டர் 3 பிக்சல் சாலிட் ப்ளூ. இப்போ நம்மளோட ரிலேட்டிவ்க்கு நம்ம லெஃப்ட் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட்டுக்கு ஒரு 30 பிக்சல். இப்போ நம்ம ரிலேட்டிவ் என்ன பண்ணோம்னா, நம்மளோட எலமெண்ட் ஒரிஜினலா எந்த பிளேஸ்ல இருக்கோ, நார்மலா எந்த பிளேஸ்ல இருக்கோ அதுல இருந்து நம்ம கொடுத்திருக்க வேல்யூ இப்போ இங்க லெஃப்ட் 30 பிக்சல் கொடுத்ததுனால அங்க இருந்து 30 பிக்சல் வந்து நமக்கு மூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம பாட்டம் நமக்கு எங்க இத மூவ் பண்ணணும் அப்படி இருக்கோ அந்த வேல்யூ கொடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் ஒரு 30 பிக்சல் கொடுத்தா இப்போ இங்க இருந்து பாட்டம் வந்து 30 பிக்சல்னால இதுக்கு மேல வந்து மூவ் ஆகிருக்கு. அதுவே நம்ம டாப் கொடுத்து பார்ப்போம். டாப் 30 பிக்சல்னா நமக்கு இங்க டாப்ல 30 பிக்சல் ஆட் ஆகிருக்கு. இதுவே நம்ம ஸ்டாட்டிக்ல வந்து இந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் வந்து நார்மலா அது எங்க இருக்குமோ அந்த எலமெண்ட் எங்க இருக்குமோ அங்கதான் இருக்கும். ரிலேட்டிவ் வந்து அந்த எலமெண்டோட நார்மல் பொசிஷன்ஸ்ல இருந்து நம்ம வேற பொசிஷனுக்கு அந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸட். இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணி அதை ஃபிக்ஸடா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட். இப்போ ஃபிக்ஸடுக்கு நம்ம கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்கு இங்க ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். டாட் ஃபிக்ஸட் பொசிஷன் வந்து நம்ம ஃபிக்ஸட் கொடுக்கணும். ஃபிக்ஸட் இதுக்கு நம்ம பார்டர் ஆட் பண்ணலாம். பார்டர் வந்து ஒரு 5 பிக்சல் சாலிட் கிரீன். இப்போ வந்து நம்மளோட எலமெண்ட் வந்து இங்க ஆட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட்னு
இப்போ ஃபிக்ஸட் எப்படி இருக்கும்னா, நம்ம அந்த எலிமெண்ட் ஃபிக்ஸடா அந்த பிளேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம ஸ்க்ரீன ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த எலிமெண்ட் வந்து ஃபிக்ஸடா அந்த ஒரே பிளேஸ்லயே இருக்கும். இப்போ நம்ம பாட்டம் குடுப்போம். பாட்டம் பாட்டம் 0. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன பெருசு பண்ணி பார்ப்போம். இங்க நம்ம பாட்டம் குடுத்ததுனால, நம்ம எலிமெண்ட் வந்து இங்க பாட்டம்ல வந்து ஆட் ஆகிருச்சு. பாட்டம் வந்து 0 குடுத்ததுனால, இப்போ நம்ம எலிமெண்ட் வந்து இங்க பாட்டம்ல ஆட் ஆகிருச்சு. இப்போ வந்து இங்க நம்ம நெறைய எலிமெண்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்க நம்ம நெறைய எலிமெண்ட் ஆட் பண்ணி இருக்கும்போது, நம்மளோட எலிமெண்ட் ஃபிக்ஸடா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்க சும்மா ஆட் பண்ணுவோம். நெறைய H1 ஆட் பண்ணுவோம். இப்படி ஆட் பண்ணிட்டு, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன பெருசு பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்க கிரீன் கலர் பார்டர்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண எலிமெண்ட் வந்து இங்க பாட்டம்ல இருக்கு. அது வந்து நம்ம ஸ்க்ரீன வந்து ஸ்க்ரோல் பண்ணாலும் ஃபிக்ஸடா அந்த பாட்டம் 0 அப்படின்ற பிளேஸ்லயே நமக்கு ஃபிக்ஸடா இருக்கும். இந்த மாரி இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸ்ட்ராவா போட்ட இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிக்கி பார்ப்போம். ஸ்டிக்கிக்கு ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணி அதோட கிளாஸ் நேம் ஸ்டிக்கி இன்னும் ஆட் பண்ணுவோம். ஸ்டிக்கி எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சோம்னா, அது நம்ம பிளேஸ் பண்ண இடத்துல அப்படியே இருக்கும்ல. அந்த மாரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். இப்போ இதுக்கு இந்த ஸ்டிக்கிக்கு நம்ம வந்து ஸ்டைல் குடுப்போம். டாட் டாட் ஸ்டிக்கி. இதுக்கு நம்ம பொசிஷன் வந்து ஸ்டிக்கி. ஹைட் ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் குடுப்போம். ஒரு பாக்ஸ் மாரி நம்ம கிரியேட் பண்ணிப்போம். விட்த் வந்து ஒரு 300 பிக்சல். அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் ப்ரவுன். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த எலிமெண்ட் வந்து எந்த இடத்துல போயிட்டு ஸ்டிக்கியா பிளேஸ் ஆகணும் அப்படின்னு குடுப்போம். இங்க வந்து நம்ம டாப் வந்து 0ன்னு குடுப்போம். டாப் 0. இப்போ இந்த எலிமெண்ட் வந்து நமக்கு மேலேயே இங்க ஸ்டிக்கி ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்கு கீழ வந்து இங்க நெறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி பார்த்தோம்னா, சும்மா இந்த இடத்துல வந்து நம்ம நெறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். இங்க வந்து நெறைய எலிமெண்ட் ஆட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம எலிமெண்ட் வந்து டாப் டாப் 0 வரும்போது அந்த இடத்துல போயிட்டு ஸ்டிக்கியா பிளேஸ் ஆகிடும். இப்போ வந்து இந்த எலிமெண்ட்ட நல்லா பாருங்க. இது வந்து டாப் 0 அப்படின்ற பிளேஸ் அட்டைன் பண்ணும்போது, அங்கேயே அது ஸ்டிக்கியா பிளேஸ் ஆகிடும். இப்ப நீங்க நம்ம ஸ்க்ரீன ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது டாப் 0 போய் அட்டெண்ட் பண்ணும்போது, அது அங்கேயே ஸ்டிக்கியா பிளேஸ் ஆகிடும். ஸ்டிக்கி வந்து நம்ம எந்த இடத்துல அதிகமா யூஸ் பண்ணுவோம்னா, நேவ் பார் அந்த மாரி பிளேஸ்லலாம் நம்ம ஸ்டிக்கி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட். அப்சல்யூட் வந்து எப்படி வொர்க் ஆகும்னா, அதோட நியரஸ்ட் பேரண்ட் எலிமெண்ட்ட பேஸ் பண்ணி அந்த எலிமெண்ட் பொசிஷன் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரிலேட்டிவ் எடுத்துப்போம். இந்த ரிலேட்டிவ் கூட நம்ம இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுவோம். இதோட கிளாஸ் நேம் அப்சல்யூட் அப்படின்னு வச்சுப்போம். அப்சல்யூட் எக்ஸாம்பிள் ஃபார் அப்சல்யூட். இப்போ இதோட ஸ்டைல்ல இங்க நம்ம ஹைட் விட்லாம் ஆட் பண்ணுவோம். வித் வந்து ஒரு 400 பிக்சல் ஆட் பண்ணிட்டு, ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அப்சல்யூட்டுக்கு ஸ்டைல் குடுப்போம். பொசிஷன் அப்சல்யூட். இதுக்கு வித் வந்து நம்ம 200 பிக்சல். ஹைட் வந்து 100 பிக்சல் குடுப்போம். இதுக்கும் நம்ம பார்டர் ஆட் பண்ணுவோம். பார்டர் 3 பிக்சல் சாலிட் கிரீன். இப்போ இங்க வந்து நம்ம இதுக்கு வந்து டாப் 0ன்னு குடுப்போம்.
இப்போ இதுக்கு நம்ம டாப் வேல்யூ 0ன்னு குடுத்தா, இதோட ரிலேட்டிவ் எலிமெண்டோட டாப் வேல்யூ 0ல போய் தான் இது பிளேஸ் ஆகும். இப்போ இங்க நம்ம பாட்டம் 0 குடுக்கும்போது அது எப்படி ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இங்க பாட்டம் 0ன்னு குடுக்கும்போது, அதோட ரிலேட்டிவ் எலிமெண்டோட பாட்டம் 0ல தான் இது ஆட் ஆகுது. இப்போ பாட்டம் 0 அந்த மாதிரி நம்ம ரைட் 0 அப்ளை பண்ணுவோம். அது வந்து அதோட ரிலேட்டிவ் எலிமெண்ட் குள்ளேயே தான் அதை வந்து பொசிஷன் பண்ணிக்கு. இப்போ வந்து நம்ம இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து இப்போ பேரண்ட் எலிமெண்ட் இல்ல. அப்போ வந்து அது ஃபுல் வியூ போர்ட்ல வந்து பாட்டம் 0 ரைட் 0 வந்து ஆட் ஆகிருக்கு. எலிமெண்ட் வந்து அதோட நார்மல் லேஅவுட் ஃப்ளோர்ல இருந்து ரிமூவ் ஆகி அதோட பேரண்ட் எப்படி பொசிஷன் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி பொசிஷன் பண்ணோம்னா அப்போ வந்து நம்ம அப்சல்யூட் யூஸ் பண்ணிப்போம்.